நம்முடைய செய்தியோட தலைப்பு என்னென்னா, நம்மை பூரணப்படுத்தும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம லைஃப்பில் பூரணம் உள்ளவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சித்தம். நம்ம பூரணப்படுறதுனா என்ன, ஒரு ஃபுல்னஸ்க்குள்ளே வர்றது. பூரணப்படுவதற்கு முன்னாடி நமக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஒரிஜினல் ஸ்டேஜ் குறைவு. நிறைய விஷயத்தில் நம்ம குறைவாக இருப்பதாக உணர்கிறோம். நம்முடைய எபிலிட்டிஸ், நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் லைஃப்பில் உள்ள அச்சீவ்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்முடைய திறமைகள், இன்னும் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு கொடுத்திருந்தாலும் நம்முடைய சுய முயற்சியில் நம்ம முயற்சி செய்து பார்த்து பலன் அளிக்கவே இல்லை. எப்படி ஒரு நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட முறையில் நம்ம நிறைய காரியங்களை பார்த்துருப்போம். நிறைய விஷயங்களுக்கு நம்ம மிகுந்த முயற்சி செய்திருப்போம். ஆனால் அவை எல்லாமே கிடைக்காம போயிருந்திருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசுப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை பூரணப்படுத்துவேன், என்னிடத்திலே பரிபூரணம் உண்டு. யோவானில் வாசிக்கிறோம், யோவான் 1:16, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சம்பூரணராக இருக்கிறாரு. அவருடைய பரிபூரணத்தினால நம்ம ஒவ்வொருத்தரும் கிருபையின் மேல் கிருபை, அதாவது வேவ்ஸ் அண்ட் வேவ்ஸ் ஆஃப் கிரேஸ். அது என்னென்னா, இன்று நமக்கு ஒரு கிருபை அளிக்கிறாரு. இந்த நாளுக்கான கிருபை அது நமக்கு போதுமானதாக இருக்கிறது. நாளைக்கு வேண்டிய கிருபைகளை நாளை நமக்கு தருவார். இப்படியே ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலிருந்து கிருபையின் மேல் கிருபையை நாம் பெறுகிறோம் என்று வாசிக்கிறோம். அதே நேரத்தில் கொலோசியர் 2:9-10 ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போ தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாசமாயிருக்கு. இயேசு கிறிஸ்து சம்பூரணர். He is fullness of deity. இந்த கிரேக்க பதம் அதுக்கு என்ன சொல்லுது? ப்ளொரோமா டெஸ் தியோட்டியோஸ் என்று சொல்லக்கூடியதா. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதி அல்ல, முழுமையும் தேவத்துவத்தினால் நிரம்பினவராக இருக்கிறார். நம்ம யோவானில் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வாசம் பண்ணினார். தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். அதாவது டேஞ்சிபிள் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய தன்மையின் சொரூபம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவனுடைய மடியில் இருக்கிற குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். அப்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம தேவனாகிய கர்த்தரின் முழுமை அவரிடத்துல இருக்குது என்பதை காண்கிறோம். அப்போ ஒரு ஃபுல்னஸ் அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி அவர் சரீரபூர்வமாய் என்கிற வார்த்தை எதை காண்பிக்குதுன்னா, டேஞ்சிபிள் ப்ரெசன்ஸ். நம்ம ஏசப்பா பூமிக்கு வரும்போது நம்மை போல ஒரு மாம்சமாக இந்த பூமிக்கு அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். அந்த மாம்ச வடிவிலேயே இன்னும் இயேசு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை காண்கிறோம். ஏன்னா வாசம் பண்ணுகிறதுன்னு போட்டிருக்கு. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணுகிறது. இட் இஸ் ஸ்டில் டுவெல்ஸ் என்கிற வார்த்தை அது கடந்த காலம் அல்ல, இன்றும் நிரந்தரமாக இருக்குது. அப்போது இப்பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அவருக்குள் இந்த முழுமை இருக்குது. அடுத்தது நம்ம என்ன வாசிக்கிறோம், நம்ம எப்படி அதன் மூலமாக பரிபூரணப்படுறோம் அப்படின்னா, நம்ம வாசிக்கிறோம் இந்த வசனங்களில் என்ன, நம்ம முழுமையாக நிரப்பப்படுகிறோம். தேவத்துவத்தின் பரிபூரணத்தினால நம்ம ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுகிறோம். என்ன, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிபூரணம் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்புகிறது. அப்படி நிரப்புறதுனால நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை நிறைவுள்ளவர்களாக அவர் மாற்றுகிறார். அப்போ என்னால் தனியாக சில காரியங்களை சரியாக ஆலோசனை பண்ண முடியல. எனக்கு ஆலோசனை தருகிற ஆலோசனை கர்த்தராக என்னோடு கூட இருக்கிறாரு. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நான் தொடர்ந்து செய்கிறேன், தொடர்ந்து எனக்கு தோல்வி தான் கிடைத்து கொண்டே இருக்குது, என்னால் வெற்றி பெற முடியல என்று சொன்னால் நான் ஜெபத்தில் அவருக்கு தெரியப்படுத்துகிறேன். அதில் நான் எந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியவில்லையோ அதை எனக்கு அவர் செய்து முடிக்கிறார்.
அதே மாதிரி எதிர்காலத்தை குறித்து நான் கவலை அடைகிறேன், பயம் அடைகிறேன். இது என்ன நடக்குமோ என் வாழ்க்கையில், இந்த மாதிரி ஒரு காரியம் நாளைக்கு வரும்போது அது எல்லாவற்றையும் அவர் கேட்டு என்ன செய்கிறாரு, ஆவியிலே எனக்கு ஒரு நிறைவை கொடுத்து, நீ தைரியமாக போ, உன்னுடைய காரியங்களை நான் நடத்துவேன் என்று சொல்லி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன் நமக்குள்ளே வாசமாக இருப்பதுனால நாமும் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து அல்லாமல் நீங்களும் நானும் பரிபூரணப்பட முடியாது. ஏன்னா அவருக்குள் இந்த நிறைவை நம்ம பெறுகிறோம். இன் ஹிம் வி ரிசீவ் திஸ் திங். அப்போ இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்தால் நம்ம என்ன செய்யப்படுவோம், குறைவுபட தொடங்குவோம். அவரோடு இணைந்திருந்தால் தான் நம்ம கனி தருவோம். சொல்லியிருக்காரு இல்லையா, நீங்கள் எனக்குள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். அதே மாதிரி என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அப்போது நீங்களும் நானும் ஆவிக்குரிய நிலையில் முதலாவது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம், நான் எனக்கு சொந்த அறிவு இருந்தாலும், எல்லாவித வசதி வாய்ப்புகள் என்னென்ன தேவன் கொடுத்திருந்தாலும் இவை எதுவும் என்னை நிறைவுக்குள்ளே கொண்டு வராது. இயேசு கிறிஸ்துவுடன் கூடிய ஐக்கியம்தான் எனக்கு நிறைவை தரும் என்பதை உறுதியாக நம்ம மனதில் கொண்டாதான் நம்ம என்ன செய்வோம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் எனக்கு பரிபூரணம் உண்டு என்று சொல்லி அவருக்குள்ள நம்ம நிறைவை தேடுகிறவர்களாக இருக்கும்போது நம்ம சுய புத்தியின் மேலே சாயாமல் எல்லாவற்றிலும் அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம். அப்போ என்ன, கிரியை அவசியம். நம்ம வாழ்க்கையில் நம்ம முயற்சி செய்து நிறைய காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்கிறதற்கு தேவன் இந்த பூமியில் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த கிரியையை நான் முன்னால் போடாமல் முதல்ல என்னுடைய விசுவாசத்தை நான் முன்னிறுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள விசுவாசத்தினால எந்த காரியம் செய்தாலும் அதை ஜெபத்துடன் கூடிய நம்பிக்கையில் நான் நேரெடுக்கிற பொழுது அந்த காரியம் வெற்றி அடைகிறது. எந்த ஒரு காரியத்தை நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தாமல் சுயமாக செய்கிறனோ அப்போது அதில் நான் அதை காண முடியாது. சரி, அடுத்தது என்ன, மூன்றாவது பகுதி. நம்ம ஆண்டவராகிய இயேசப்பா எல்லா அதிகாரங்களுக்கும் எல்லா அத்தாரிட்டிஸ்க்கும் அவர் தலைவராக இருக்கிறார். துரைத்தனங்கள், எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவர் மேலானவராக இருக்கிறார். அப்போ துரைத்தனம் அப்படிங்கிற வார்த்தை எதை காண்பிக்குதுன்னா, பிரின்சிபாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதா. பிரின்சிபாலிட்டினா என்ன, தலைமைத்துவம். ஆவிக்குரிய விஷயங்களில் ஒரு தலைமைத்துவம் என்று ஒன்று இருக்குது. பிரின்சிபாலிட்டி என்ற வார்த்தை அதைத்தான் குறிக்குது. ஏன்னா அங்கே ஒரு ஹைரார்கி இருக்குது, ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பில் ஒரு ஒரு பெரிய அந்த தலைவருக்கு கீழே அடுத்து இப்படியே வரிசையாக இருக்குது. இந்த ஹைரார்கி எல்லாத்துக்கும் நம்ம இயேசப்பா தான் தலைவராக இருக்கிறாரு. ஆகையினால நம்ம துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்போ எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசப்பா சொன்னார் இல்லையா, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போது he has the authority and he is the principality என்று பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான தலைவர் அவர் தான். அடுத்தது என்ன, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள், செயல்படுத்தக்கூடிய வல்லமை. செயல்படுத்தும் வல்லமை என்பதற்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர். அடுத்தது கட்டளையிடும் அதிகாரம், கமாண்டிங் அத்தாரிட்டி. அப்புறம் கவர்னிங், ஆளுமை செய்யக்கூடிய உரிமை. இவைகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாக இருக்குது. அழகாக சொன்னார் இல்லையா, ரோமன் செஞ்சுரியன் ஏசப்பாட்ட சொல்லும்போது, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு கீழேயும் நிறைய பேர் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறாங்க. ஒருவனை போ என்று சொன்னால் அவன் போகிறான், வா என்று சொன்னால் அவன் வருகிறான். அதனால் இயேசு ஆண்டவரே, நீங்கள் கட்டளையிட்டால் உங்கள் ஒரு வார்த்தையிலே அங்கே விடுதலை உண்டாகும் என்று சொன்னார். அப்போது ஒரு வார்த்தையினாலே, ஒரு சொல்லாலே அதட்டி பிசாசுகளை துரத்தின நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் நமக்குள்ளே இருப்பதுனாலே நீங்களும் நானும் ஒரு சொல்லாலே அதை செய்ய முடியும். அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாக நம்மிடத்திலிருந்து புறப்படும். அப்போது நம்ம அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது இந்த வல்லமையும் அதிகாரத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். இப்போது இதன் மூலமாக நம்ம எப்படி நிறைவை பெறுகிறோம் என்பதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அடுத்து கொலோசியர் 1 அதிகாரத்தில் 14 22 முடிய உள்ள வசனங்களை வாசித்து முடிப்போம்.
அதில் போட்டிருக்கு, அவருக்குள், அதாவது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முதல் பேரானவர். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போது காணக்கூடியவைகள் காணப்படாதவைகள், அதுக்கப்புறம் த்ரோன்ஸ் என்று சொல்லக்கூடிய சிங்காசனங்கள், அப்புறம் கர்த்தத்துவம், துரைத்தனம், அதிகாரம் என்பதை வாசித்தோம். இவைகள் எல்லாமே அவர் தான் உண்டாக்குனாரு. அவைகள் எல்லாவற்றையும் அவருக்கென்றும் அவர் உண்டாக்கி இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரும் ஆனவராய் இருக்கிறாரு. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கினார் என்று வாசிக்கிறோம். அப்போது நம்ம எப்படி பரிபூரணப்படுகிறோம்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பரிபூரணப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிட்டு இப்போது நம்ம தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். இப்படி ஒப்புரவாக்கப்பட்ட பிறகு நம் தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் உண்டாக்கினவர், எல்லாம் அவருக்கென்று உண்டாயிருக்கு, நாமும் அவருக்காகவே உண்டாயிருக்கிறோம். இப்போது அப்படிப்பட்ட பரிபூர்ணராகிய கர்த்தர் நமக்குள்ளே வாசமாக இருப்பதனால நம்மளுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை நிறைவாக்குகிறது மாத்திரமல்ல, நம்மை சம்பூரணப்படுத்துகிறார், எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை காண செய்கிறார். அப்போது வேதத்தில் நம்ம காணக்கூடிய பாத்திரங்கள் ஒவ்வொருத்தருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால தான் நிறைவை அடைந்தாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் சரி, அதற்கு பிறகு ஈசாக்கு, யாக்கோபு, பிறகு வந்த மற்ற தீர்க்கதரிசிகள், அப்புறம் ராஜாக்கள், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு? நிறைவை கொண்டு வருகிறாரு. அவர் அல்லாமல் அவர்கள் பூரணராகவில்லை. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயத்தில் அவங்க குறைவுபடுவதையும், அந்த குறைவுகள் எல்லாமே ஆண்டவருக்கு ஒரு தடை இல்லை. ஆண்டவர் அவங்களை தெரிந்து கொண்டார், அவங்கள நிறைவுபடுத்தி அவங்கள கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்தார். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பவுல், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவங்க எல்லாருமே தனிப்பட்ட முறையில் பார்க்குறோம். பேதுருவை ஒரு படிப்பறிவு இல்லாதவர், பேதமை உள்ளவர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவர் அவ்வளவு அருமையாக பிரசங்கம் பண்ணினார். அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் எவ்வளவோ சுற்றுப்பயணங்கள் சென்று அங்கே எல்லாமே அவர் ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கித்த பொழுது அவர் சொன்னார், இந்த வார்த்தைகள் எதுவுமே நான் ஒரு மனிதனிடத்திலிருந்து பெற்றதும் இல்லை, மனிதரிடத்திலிருந்து கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே இதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கி நமக்கு வேத வசனமாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அது ஒரு தனி மனிதனுடைய சிந்தனையாக இருந்தால் அது எப்படி ஒரு வேத வசனமாக கொடுக்கப்பட முடியும் இல்லையா? நான் இன்று பேசுவது என்னுடைய சொந்த மொழியாக இருந்தால் அது வேத புஸ்தகத்துக்கு எப்படி வரும்? அப்போ பவுல் மூலமாக கர்த்தர் பேசின அத்தனை வார்த்தைகளும் இன்று வேத வார்த்தைகளாக, வசனங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எப்படி ஆண்டவர் அவரை சம்பூரணமாக்கினார் என்பதை காண்கிறோம். இதே மாதிரி நம்மளையும் இன்று அவர் சம்பூரணப்படுத்துகிறாரு. நம்ம டெய்லி ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு பார்க்கும்போது எவ்வளவோ குறைவுகள் இடத்துல இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்பட முடியும். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை என்ன? நம்பிக்கையோடு வாழு. நீ பரிபூர்ணம் உள்ளவன், என்ன நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆண்டவர் எப்போதுமே ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது அவனுடைய ப்ரெசண்ட் டைமில் உள்ள விஷயத்தை வச்சு பேசுகிறதில்ல, ஃப்யூச்சரில் அவனுக்கு கொடுக்க போகிற அதை கொடுத்து தான் பேசுவார். இப்போ பார்க்குறோம், பராக்கிரமசாலியே என்று சொல்லி கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, கிதியோன் ஒரு பயந்தவராக அவர் என்ன செஞ்சார்? ஒரு ஆலைக்குள்ளே,
திராட்சை மாலைக்குள்ளே போய் வேற ஒரு காரியத்தை பண்ணிகிட்ருக்கிறாரு. காரணம் என்ன? அவர் மீதியானியர்களுக்கு பயந்து அந்த மாதிரி போய் அவர் இருந்துட்டு இருந்தார். அப்படிப்பட்டவரை பார்த்து பராக்கிரமசாலியே என்று சொன்னார். காரணம் என்ன? நான் உனக்குள்ளே வந்துட்டேன், இனி எல்லாத்தையும் நீ செய்ய போகிற என்பது தான். அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற ஏசப்பா நம்மை பார்த்து நீ பரிபூர்ணம் உள்ளவன் என்று சொல்கிறார். அதே மாதிரி பயப்படாதே. நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறாரு? எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான ஆண்டவராகிய ஏசப்பா நமக்குள்ளே இருப்பதுனால நம்மை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீ பயப்படாதே, எல்லாமே என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்குது. அடுத்தது என்ன? நான் உனக்கு போதுமானவராக இருக்கிறேன், ஆகையினால உள்ளது போதும் என்ற திருப்தியுடன் நீ இரு என்பது தான். இல்லைன்னா நம்ம நமக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு சொல்லி டெய்லி அதிலேயே நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நம்மை ஆள்கொள்வதனால நம்ம ஒரு மகிழ்ச்சியற்றவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருப்பது போதும் என்பதை நீ மனதில் கொள். இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் இருந்தால் அதுவே போதுமானது. அடுத்தது என்ன? ஸ்திரமாய் நிற்க வேண்டும். நம்ம விசுவாசத்தில் ஒருபோதும் அசைந்து போகக்கூடாது. ஏன்னா இவைகள் எல்லாவற்றையும் நம்ம எதனால் பெறுகிறோம்? விசுவாசத்தினாலே. ஏன்னா நம்ம இந்த கண்ணால் காணக்கூடியவைகளை நம்புவது விசுவாசம் அல்ல, காணக்கூடாத இவைகளை நம்புவது தான் விசுவாசம். ஏன்னா காணக்கூடியவைகளுக்கு ப்ரூஃப் இருக்கும், ஆனால் விசுவாசத்துக்கு நம்ம வேத வசனமும் ஆவியானவர் தரக்கூடிய சாட்சியும் மாத்திரம்தான் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய சாட்சிகள். அப்படியானால் அதை முழுவதும் விசுவாச கண்களால் மட்டும்தான் காண முடியும். அதே மாதிரி நமக்கு கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைவுக்கு கொண்டு வருகிறோம். இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காப்பார், இனிமேலும் செய்வார் என்று சொல்லி நம்ம நம்பிக்கை கொள்ளுகிறோம். ஸோ ஆகையினால இதுக்குரிய டேக்அவேஸ் நான் இங்கே கீழே போட்டிருக்கேன், நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். எப்படி ஏசப்பா நம்மை முழுமைப்படுத்துகிறாரு, நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி அவர் நடத்துகிறாரு அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம இதில் வாசிக்க முடியும். ஆமென்.